எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காக்கைக்குட்டத்தில் இன்றைக்கி வந்து லேசி டேசி ஸ்டிச்சை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸில் வந்து அதை தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். இது வந்து ஸ்கேலு ரவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆங்கர் த்ரெட்டு, பென்சில், கத்திரி, ஃப்ரேம், காடா கிளாத்து, ஒரு ஊசி, அவ்வளோதாங்க. எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். அப்புறம் ப்ளவுஸில் போட்டது எப்படி போடணுன்னு காட்டுறேன். இந்த ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது 6 பூ வர மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்படி கோடு போட்டுட்டு இப்படி ஊசி நூல் வச்சு தைக்கணும். லேசி டேசி ஸ்டிச் தாங்க, ரொம்ப ஈஸியானது. நம்ம பழைய சேரீ, பட்டு சேரீயோடைய ப்ளவுஸுங்களுக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம டிசைன் பண்ணி போட்டோமாக்கா அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸு. சங்கிலி தையல் மாதிரி தான் வரும். அவ்வளோதாங்க. அப்படி போட்டு கீழே அதே இடத்துல குத்திடணும். ஊசி குத்தி வெளில எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், நான் சென்டரில் குத்துறோம். அப்படி குத்தி வெளியில் எடுத்து இந்த எம்ப்ராய்டிங் வந்து தெரிஞ்சவங்க தான் இதை போடணுன்னே இல்லைங்க. இது கண்ணில் இதை பார்த்தாலே போடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்டிச் தான் இது. அவ்வளோதாங்க, இந்த தையல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த தையலை வச்சு நான் எப்படி என்னோட பழைய சாரியோட ப்ளவுஸுக்கு தைச்சிருக்கேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க என்னுடைய பழைய பட்டு சாரி. இதுக்கு வந்து பிளைனாக ப்ளவுஸ் தைச்சி வச்சுருந்தேன். அதுக்கு பாருங்கள், நான் அந்த லேசி டேசி ஸ்டிச்சை போட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூ இருந்ததுனால தான் இந்த தையல் போட்டேன். நான் கைக்கு மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து சங்கிலி தையல் போட்டிருக்கேன். பாக்ஸாக போட்டது வந்து ஸ்கேலில் வந்து கோடு போட்டு இதில் நீட்டமாக சங்கிலி தையல் போட்டுக்க வேண்டியது தான். இடையில வந்து இதில் இந்த சாரியில் வந்து எனக்கு இந்த பூ இருந்ததுனால இந்த லேசி டேசியில் இந்த பூ மாதிரி போட்டுக்கிட்டேன். உங்கள் சாரியில் என்ன மாதிரி பூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். காக்கை கூடத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.